துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலைன்னா உங்களுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், திருமணத்துக்கான சூழ்நிலைகள், திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். இந்த வாரம் நான் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன். பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இந்த வாரம் சந்தோஷகரமாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நான் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், வருமானா இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய அத்தனை விதமான வெளிநாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? இந்த வாரம் ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் ஏதாவது காரியம் ஆகுமானா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க. இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணிடுறதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத பயணம், பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உண்டு. உறவுகளால் நட்பலன்கள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளுக்கால் நன்மை, இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதிலெல்லாம் கொஞ்சம் பொறுமை. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். தேவையற்ற டெம்டேஷன் உங்களுக்கு வேண்டாம். இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு. உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல், உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் பொறுமையாக இருங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி இருக்கார். ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் வேலையில் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா சனி உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். 12ஆம் இடத்தை பார்க்குறது வேலையில் இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் சிவனையும் முருகனையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க.